நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேனை உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாவியருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியானது மாமிச சிந்தை மரணம் என்றும் ஆவியின் சிந்தையே ஜீவன் என்றும் சாட்சி கொடுக்கிறார். இந்த மாமிச சிந்தை என்றால் என்ன, இந்த ஆவியின் சிந்தை என்றால் என்ன? நாம் பொதுவாக மாமிச சிந்தை என்றால் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது அந்த விண்ணப்பம் அது நிறைவேறக்கூடிய ஒரு காலம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே, அப்படி அது நிறைவேறக்கூடிய சாத்தியம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அதை நாம் தேவ சமூகத்திலே வைத்து விட்டோமோ அப்படி என்று நாம் சிந்திக்கக்கூடிய இந்த சிந்தையே மாமிச சிந்தை என்று பொதுவாக கிறிஸ்தவர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை. இது எப்படியாக காணப்படுகிறது? நாம் மாமிசத்துக்குள்ளாக அவர் நமக்கு அருளக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதில் ஏதோ ஒரு காரியம் அது நடக்காது என்ற ஒரு அவிசுவாசம் உள்ளே வரக்கூடிய வேளை அதை நாம் மாமிச சிந்தை என்று சிந்திக்கிறவர்களாக சொல்லக்கூடிய ஒரு நிலை. பொதுவாக நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய சிந்தை கர்த்தர் அருளக்கூடிய அந்த நன்மையை நாம் பெற இயலாதிருக்கக்கூடிய ஒரு காரியம் இங்கே இருக்கிறது என்று சாத்தியமில்லாது இருக்கக்கூடிய அந்த நிலையை குறித்த சிந்தையே மாமிச சிந்தை என்று நாம் நினைக்கிறோம். ஆவியின் சிந்தை என்பது அங்கே ஆவிக்குரிய ஒரு சிந்தை. அது நடக்காது என்று சொல்லக்கூடிய நிலையிலும், அது கிடைக்காது என்று சொல்லக்கூடிய நிலையிலும், அது அப்படியான ஒரு காரியம் அமையாது என்று நினைக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய வேளையிலும் அது நம்மிடத்திலே வந்து சேரும் அப்படி என்று வைக்கக்கூடிய அந்த சிந்தையே ஆவியின் சிந்தை என்று பொதுவான ஒரு சிந்தை கொண்டவர்களாக காணப்படுகிறோம். இங்கே வேதம் இந்த மாமிச சிந்தையை குறித்தும் ஆவியின் சிந்தையை குறித்தும் எப்படியாக சாட்சியிட்டிருக்கிறது? மாமிசம், ஆவி இங்கே இரண்டு தன்மையிலே பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாமிசம் காணக்கூடியது, இந்த ஆவி காண முடியாதது. கர்த்தத்துவத்துக்குள்ளாக கர்த்தர் சாட்சியிடக்கூடிய சாட்சியின் மூலமாக இந்த காரியத்தை நாம் வேறு விரித்து பார்ப்போமேயானால், முதலாவது மாமிசம், அது காணக்கூடிய கிரியை. அந்த மாமிச சிந்தை என்பது காணக்கூடியதிலே வைக்கக்கூடிய சிந்தை. மற்றொன்று அது ஆவியின் சிந்தை. ஆவிக்குரிய காரியத்தை நாம் காண இயலாது, ஆவியினை காண இயலாது. அந்த ஆவி காண முடியாத காரியத்தை குறித்த ஒரு சிந்தை, அந்த காண முடியாத காரியத்தை குறித்த ஒரு சிந்தை அது ஆவியின் சிந்தை என்றும், காணக்கூடிய ஒரு காரியத்தை குறித்த சிந்தை அது மாமிச சிந்தை என்றும் வேறு பிரிக்கிறது. நாம் காணக்கூடியது தேவத்துவம், நாம் காண முடியாதது கர்த்தத்துவம். ஆதாம் முதல் மனிதன். இது ஆவியின் சிந்தையின்படி நாம் சிந்தித்தோமேயானால், அந்த ஆவியின் சிந்தையானது மனிதன் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக மனிதனுடைய நாகரிக காலத்தின் வளர்ச்சியின் ஆரம்பத்திலே ஆதாம் என்ற ஒரு மனிதன் பிடிக்கப்பட்டான். அந்த ஆதாம் என்ற மனிதனுக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய நிகழ்வு நிகழ்ந்தது. அந்த ஆவிக்குரிய நிகழ்வானது அவனுக்குள்ளாக ஒரு ஆவியின் சரீரம் உருவாகக்கூடிய ஒரு நிலை. கர்த்தர் ஆதாமுக்குள்ளாக தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அது அவனை ஜீவ ஆத்மா உள்ளவனாக மாற்றிற்று. அது தனக்குள்ளாக ஒரு ஜீவனை கொண்டவனாக மாற்றிற்று. அந்த தனக்குள்ளாக ஒரு ஜீவனை கொண்டிருக்கக்கூடிய அந்த சிந்தை அவனை ஆவிக்குரிய மனிதனாக மாற்றிற்று. அவரை ஆவிக்குரிய சிந்தை கொண்டவனாக இருக்க அங்கு சிருஷ்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆதாம் உருவாவதற்கு முன்பாகவே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பூமியிலே மனுக்குலம் உருவாயிற்று. அந்த மனுக்குலத்தில் இருந்து வேறு விரிக்கப்பட்டவன் ஆதாம். அவனுக்குள்ளாக ஒரு ஆவியின் சரீரம் கொடுக்கப்பட்டது. அந்த ஆவியின் சரீரம் உருவானது முதல் அங்கே கர்த்தருடைய கிரியையானது ஆவிக்குரிய கிரியையாக சாட்சியிடப்படுகிறது. அந்த ஆவிக்குரிய கிரியானது கர்த்தத்துவம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஆதாமுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தேவத்துவத்துக்குள்ளாக சிருஷ்டிப்புக்குள்ளான மனிதன். வேதம் இதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே கர்த்தர் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியானது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். மனுஷனை அவர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் அவைகள் ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டிக்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த சிருஷ்டிப்பின் காரியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறதை மார்க் எழுதின சுவிசேஷம்
10ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேயே நாம் பார்க்கிறோம். ஆகிலும் ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். சிருஷ்டிப்பின் காலத்திலே அவர் மனிதர்களை சிருஷ்டிக்கும் பொழுது, மனுக்குலம் சிருஷ்டிக்கப்படும் பொழுது அவர்கள் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்டார்கள். அவர் சிருஷ்டித்த பறவைகள், அவர் சிருஷ்டித்த மிருகங்கள், அவர் சிருஷ்டித்த எல்லா ஜீவராசிகளும் ஆணும் பெண்ணும் என்ற நிலை கொண்டதாக 2 தன்மையிலே சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட வண்ணமாகவே மனிதனும் சிருஷ்டிக்கப்பட்டார். இப்படி சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதனுக்குரிய இந்த கிரியைக்குரிய காரியமானது தேவத்துவம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. வேதம் கர்த்தத்துவத்துக்கு கொடுக்கக்கூடிய சாட்சியின் புத்தகமாகும். இது கர்த்தத்துவத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடிய சத்திய புத்தகமாகும். கர்த்தத்துவத்து ஜனத்தை எப்படி நடத்தினார் என்றும், கர்த்தத்துவ ஜனங்கள் தங்களுடைய மீறுதலினால் எத்தகைய கிரியைகளுக்கு உள்ளானார்கள் என்றும் இங்கே சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுக்குலம் யாவையும் குறித்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று புத்தகம் இது அல்ல. மானுடம் சிருஷ்டிக்கப்பட்டதை வரலாறாக சொல்கிறது. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டதை வரலாறாக சொல்கிறது. ஆனால் ஆதாமுக்கு பின்னர் எழும்பின காலங்களிலே இது வரக்கூடிய கர்த்தத்துவத்தின் கிரியைகளுக்குள்ளான ஜனத்துக்குள்ளான அந்த வரலாற்றை மாத்திரம் கொடுக்கக்கூடிய கர்த்தத்துவ வரலாற்று புத்தகமாக இது சாட்சியிடப்பட்டிருக்கிறது. 2 தன்மையிலான வேறுபாடுகள், ஒன்று தேவத்துவம், மற்றொன்று கர்த்தத்துவம். தேவத்துவம் இது உள்ளான சரீரம் என்ற ஆவியின் சரீரம், ஜீவன் என்ற நிலை இல்லாதிருக்கக்கூடிய ஒரு ஜனத்தை குறித்த காரியம். கர்த்தத்துவமானது ஜீவன் என்ற ஆவியின் சரீரம் பெற்றிருக்கக்கூடிய ஜனத்தை குறித்த ஒரு காரியம். இங்கே 2 தன்மையிலே பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கக்கூடிய சாட்சியாக அமைகிறது மாமிச சிந்தை என்றும் ஆவியின் சிந்தை என்றும். நாம் தேவத்துவ சிந்தை கொண்டவர்களாக காணப்படுவோமே ஆனால், காண்கிறவைகளிலே விசுவாசம் வைக்கிறவர்களாக காணப்படுவோமே ஆனால், காண்கிறவைகளிலே மாத்திரம் அதை குறித்த சிந்தை கொண்டவர்களாக காணப்படுவோமே ஆனால் அது மாமிச சிந்தை என்று வேறு பிரிக்கிறார். மற்றொன்று ஆவியின் சிந்தை, அது காணப்படாததை குறித்து வேறு பிரிக்கக்கூடிய சிந்தை, அது கர்த்தத்துவ சிந்தை. இந்த கர்த்தத்துவ சிந்தையானது காணப்படாததை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய சாட்சியின் சிந்தையாகும். இந்த காணப்படாததை குறித்து கொடுக்கக்கூடிய சாட்சியை வேதம் தன்னகத்தை வரலாறாகவும் தீர்க்க தரிசனமாகவும் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அந்த சாட்சி கர்த்தத்துவ சாட்சியாகும். சத்திய வேதாகமானது கர்த்தத்துவத்தை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய சாட்சியின் புத்தகம். இது தேவத்துவத்துக்கான வரலாற்றை குறித்து கொடுக்கக்கூடிய சாட்சியின் புத்தகம் அல்ல. ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே மாத்திரம் இந்த தேவத்துவத்தின் கிரியைக்குரிய காரியம். 2வது அதிகாரத்தில் இருந்து, ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து இந்த காரியம் கர்த்தத்துவத்து காரியமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அதற்கென்று எழுதப்பட்டிருக்கிற சாட்சியின் புத்தகமாக வேதாகமம் சாட்சி கொடுக்கப்படுகிறது. இங்கே பவுல் கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியானது 2 தன்மையை குறித்ததாகும். 2 தன்மையை குறித்த சிந்தையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஒன்று மாமிச சிந்தை, மற்றொன்று ஆவியின் சிந்தை. மாமிச சிந்தையானது தேவத்துவத்துக்குரிய சிந்தையாகும். ஆவியின் சிந்தையானது கர்த்தத்துவத்துக்கு ஏற்ற சிந்தையாகும். ரோமாவியாருக்கு பவுல் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாமிச சிந்தையானது கர்த்தத்துவத்துக்கு எதிரான ஒரு கிரியை கொண்டதாகும். தேவத்துவ சிந்தை மாமிச சிந்தை. தேவத்துவ சிந்தை காண்கிறதில் வைக்கக்கூடிய சிந்தை, கர்த்தத்துவ சிந்தை காணாததிலே வைக்கக்கூடிய சிந்தை. ஏனென்றால் கர்த்தத்துவத்தின் கிரியைகள் அது வெளியரங்கமாய் காண முடியாதாக சாட்சியிடப்படவில்லை. ஆவியின் சரீரம் என்பது வெளியரங்கமாய் அறிய முடியாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. அது விசுவாசத்தின் மூலமாக உருவாக்கக்கூடிய சரீரம். தேவத்துவத்து சரீரம் அது காண்கிற சரீரம், அது மாமிச சரீரம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிரியையின் காலம், ஆதாம் கர்த்தத்துவத்துக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனிதன். ஆதாமுக்கு முன்னதாக இருந்த ஜனங்கள் அவர்கள் மாமிசத்துக்குள்ளாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பூச்சக்கரத்தை உருவாக்கப்பட்ட மனிதர்கள், சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள். ஆதாமுக்கு என்று ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அது கர்த்தத்துவத்திலே கொடுக்கப்பட்ட முதலாவது பிரமாணம். புசிக்க கூடாது என்று தடை செய்யப்படக்கூடிய அந்த விருட்சத்தின் கனியானது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவத்தின் பிரமாணத்திலே தலையாய பிரமாணம். அது கர்த்தத்துவத்திலே கொடுக்கப்பட்ட முதலாவது பிரமாணம். அது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆதாம் அந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று சாட்சி கொடுத்தார். ஏவாள் அந்த கனியை புசித்த மாத்திரத்திலே மரிக்கவில்லை. ஆதாமும் அந்த கனியை புசித்த நாளிலே சாகவில்லை.
அவர்கள் அதற்கு பிறகு இந்த பூமியிலே பல ஆண்டு காலம் இருந்தார்கள் என்று வேதம் சாட்சி கொடுத்திருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரணமானது ஆவிக்குரிய மரணம். அந்த ஆவியின் சரீரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆக்கினை தீர்ப்பை குறித்த காரியமாகும். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அவர்கள் மாமிச சிந்தைக்குள்ளாக இருந்தபடியினால், மற்ற ஜனங்கள் அதை புசித்த நாளிலே மரிக்காதிருக்கக்கூடிய ஒரு நிலையை கண்டிருந்தபடியினால், அவர்களும் அதை புசித்து மாமிசத்திலே மரிக்காதிருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஏனென்றால் அந்த விருட்சமானது பூமியிலிருந்து எடுத்து ஏதேன் தோட்டத்திலே நாட்டப்பட்ட விருட்சமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த விருட்சத்தின் கனியை புசித்த தேவத்துவ ஜனங்கள் மரிக்கவில்லை. அவர்கள் இந்த பூமியிலே ஜீவித்தவர்களாக இருந்தார்கள். அத்தகைய கிரியைகளின் மூலமாகவே அங்கே ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. ஏவாள் மூலம் வஞ்சிக்கக்கூடிய ஒரு கிரியைக்குரிய காரணியை சத்ருவானவன் செய்தான். ஏவாளிடத்திலே அந்த வஞ்சகத்தை நிறைவேற்றினார். ஆதாமும் கர்த்தத்துவ பிரமாணத்தை மீறினவனான சாட்சியிடப்படுகிறான். கர்த்தத்துவத்துக்குள்ளாக கொடுக்கப்பட்ட முதல் பிரமாணம் நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதே என்ற பிரமாணமாகும். தேவத்துவத்துக்குள்ளாக பிரிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளாக, அந்த ஆளுமைக்குரிய ஸ்தலங்களுக்குள்ளாக தேவத்துவ பிரமாணம் அந்த நாட்களிலே கட்டளிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். ஏனென்றால் அநேக தேசங்கள் அங்கே இருந்தது, அநேக ராஜ்யங்கள் இருந்தது. அந்த ராஜ்யங்களை எல்லாம் ஆண்டு கொண்டிருந்த அரசர்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த பகுதியிலே தங்களுடைய ஜனங்களை ஆள்வதற்கென்று சட்டத்திட்டங்களை கொண்டு அங்கே அவர்களை ஆளுமை செய்திருக்கக்கூடிய ஒரு நிலை. கர்த்தத்துவம் அதற்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. மாமிசத்துக்குள்ளாக வேண்டுமென்றால் நாம் ஒரு ஆளுமைக்குள்ளான ஒரு ஜனமாக காணப்படலாம். இந்திய தேசத்திலே பிறந்ததனால் இந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட சரீரமாக என்னுடைய மாம்ச சரீரம் காணப்படும். ஆனால் என்னுடைய ஆவியின் சரீரம் எனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தத்துவ பிரமாணத்தின்படி செயல்படுவதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிரியைக்குரிய காரணிக்குள்ளாக நான் நடக்கும் பொழுதே நான் கர்த்தருடைய சிம்மாசனத்துக்கு முன்பாக நின்று வலப்புறத்துக்கு என்று வேறு பிரிக்கப்படுகிறவனாக காணப்படுவேன். என்னுடைய ஆவிய சரீரத்துக்கு என்று கொடுக்கப்படுகிற பிரமாணம் வேறு, என்னுடைய மாமிச சரீரத்துக்கு என்று கொடுக்கப்படுகிற பிரமாணம் வேறு. அது தேவத்துவ பிரமாணம், அது மாமிசத்துக்கு கொடுக்கப்படுகிற பிரமாணம். இந்த பூமியிலே கிறிஸ்தவர்களாகிய ஜனங்கள் உலகம் முழுவதும் விரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. வெவ்வேறு நிலையான தேவத்துவ ஆளுமைக்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஆளுமை கர்த்தத்துவ ஆளுமை, ஒரே பிரமாணம் கர்த்தத்துவ பிரமாணம். மாமிசத்துக்குள்ளாக அவர்கள் எந்த பகுதியில இருக்கிறார்களோ அந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய அந்த ஆளுமைக்குரிய அந்த சட்டதிட்டங்கள் அவர்களை ஆளுகிறதாக காணப்படலாம். ஆனால் மாமிசத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஆவியின் சரீரத்துக்குரிய ஆளுமை கர்த்தத்துவத்தின் ஆளுமை, அது ஒரே பிரமாணமாகவே ஒவ்வொரு காலத்திலும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, எபேசியருக்கு பவுல் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். வீணான சிந்தை என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சிந்தையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். வீணான ஒரு சிந்தை. இந்த சிந்தை எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாத ஒரு சிந்தை. இது மாமிசத்திலே இருக்கிற வரையிலும் அந்த மாமிச சரீரத்திற்கோ அதற்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த குழுவுக்கோ அந்த சிந்தை மேன்மை உள்ளதாக காணப்படலாம். ஆனால் இங்கே கர்த்தத்துவத்துக்குள்ளாக அந்த சிந்தையானது வீணான சிந்தை என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது புறஜாதிகளுடைய சிந்தை என்று பவுல் சாட்சி கொடுக்கிறார். புறஜாதிகளிடத்திலே தேவத்துவ ஜனங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சிந்தையானது அது வீணான சிந்தை. அந்த சிந்தையானது கர்த்தத்துவத்துக்குள்ளாக எந்த காரியத்திலும் அவர்களுக்கு உயர்வுள்ள தன்மையிலே அது கொண்டு வந்து சேர்க்காது, அது உயர்வை கொடுக்காது. அந்த சிந்தையானது வீணான ஒரு சிந்தை. வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டு அவைகள் ஒரு நாள் அழிந்து போகக்கூடிய நிலைக்குள்ளாகவே அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வானமும் பூமியும் ஒரு நாள் அழிந்து போகும் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள் யாவும் அழிந்து போகும். மனிதன் ஆயுஷ் நாட்கள் 70 வருடமாகவும் பலத்தின் மிகுதியினால் அவன் 80 வருடமாகவும் ஜீவித்தாலும் அவனுக்கென்று மரணம் ஒரு நாள் சம்பவிக்கும். அந்த மரணத்துக்கு பின் அவனை நினைவு கூறக்கூடிய காலம் சில ஆண்டுகள், சில 100 ஆண்டுகள், சில 200 ஆண்டுகள் காணப்படலாம். ஆனால் அதற்கு பின் அந்த மனிதனை குறித்த சிந்தை எழாது. அந்த மனிதனை குறித்த எந்த காரியமும் இந்த பூச்சக்கரத்திலே சிந்திக்கக்கூடிய சிந்தைக்குள்ளாக வராது. அது வீணான ஒரு சிந்தையாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. எனவே புறஜாதிகளுடைய சிந்தை தேவத்துவ சிந்தை. அந்த தேவத்துவ சிந்தையானது வீணான ஒரு சிந்தையாகவே இங்கே சாட்சியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இங்கே மாமிச சிந்தைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளமானது ஆவிக்குள்ளாக நாம் வரும் பொழுது அந்த ஆவியின் சிந்தை அடையாளங்களை காணக்கூடிய சிந்தையாக காணப்படும். வெளிப்படுத்துற விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல்
ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். நான் ஆவிக்குள்ளானேன். அங்கே ஆவிக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தன்மையிலே அவன் 7 தலைகளை கொண்ட அந்த மிருகத்தினை அடையாளம் காண்கிறவனாக காணப்பட்டான். ஆவியின் சிந்தை கொண்டவன், கர்த்தத்துவத்துக்குள்ளாக சிந்தை கொண்டவன், ஆவிக்குள்ளாக தன்னுடைய சிந்தை காணப்படுமே ஆனால் அவன் 7 தலைகளை கொண்ட மிருகத்தினை அடையாளம் காண்கிறவனாக காணப்படும். அந்த 7 தலைகளும் 7 சபைகள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த 7 சபைகளினுடைய கொள்கைகளையும் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய மிருகமாய் அந்த ஸ்திரீயானவள் ஏறி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மிருகம் காணப்படுவதாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. இங்கே 2 தன்மை. மாமிசத்திற்குரியான சிந்தையின்படி நாம் பார்ப்போமே ஆனால் அது 7 தலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிருகமாக காணப்படும். ஆவியின் சிந்தைக்குள்ளாக நாம் வரும் பொழுது, கர்த்தத்துவத்துக்குள்ளான சிந்தைக்குள்ளாக நாம் வரும் பொழுது அந்த 7 தலைகளும் 7 சபைகளை குறித்த காரியமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை அறியக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக நாம் மாறுவோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, வேதம் சாட்சி கொடுக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். மாமிச சிந்தை கொண்டவன் தேவதூதர்களுக்கு ஆராதனை செய்கிறவனாக காணப்படுவான். அவன் பந்தய பொருளை இழந்து போகிறவன் என்று சாட்சி கொடுக்கிறான் அப்போஸ்தலனாகிய பவுல். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, தேவனை அறியக்கூடிய சிந்தை அது ஆவியின் சிந்தை. அந்த ஆவியின் சிந்தை இல்லாதவன் மாமிச சிந்தைக்குள்ளாக இருக்கும் பொழுது அவன் செலுத்தக்கூடிய பலியானது தேவதூதர்களுக்கு ஏறெடுக்கக்கூடிய பலி என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது உருவாக்கின பிதாவுக்கு கொடுக்கப்படுகிற பலியாக காணப்படவில்லை. பிதாவினிடத்திலே செலுத்தப்படுகிற பலியாக அமையாது. நாம் மாமிச சிந்தையிலே ஏறெடுக்கக்கூடிய எந்த ஆராதனை பலியானாலும் அது தேவனுக்கு முன்பாக செலுத்தப்படுகிற பலியாக அது அமைகிறதில்லை. பிதாவின் சமூகத்திலே ஏறெடுக்கப்படுகிற பலியாக அமைகிறதில்லை. பிதாவின் சமூகத்திலே ஏறெடுக்கப்படுகக்கூடிய பலியாக அமையக்கூடிய அந்த பலியை ஏறெடுக்கிறவன் ஆவியின் சிந்தை கொண்டவனாக காணப்பட வேண்டும். ஆவியின் சிந்தை இல்லாதபடிக்கு மாமிச சிந்தை கொண்டவனாக காணப்படுகிறவன் ஏறெடுக்கக்கூடிய பலி தேவதூதர்களுக்கு ஏறெடுக்கக்கூடிய பலியாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாவியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனை அறியும் அறிவை பற்றி கொள்ளாதவர்கள் என்று சாட்சி கொடுக்கிறார். இந்த ஆவியின் சிந்தை கொண்டவர்கள் தேவனை அறியக்கூடிய அறிவை பெற்றவர்கள், கர்த்தத்துவத்தை அறியக்கூடிய அறிவை பெற்றவர்கள், தேவத்துவத்தை அறியக்கூடிய அறிவை பெற்றவர்கள், தேவத்துவத்திலும் கர்த்தத்துவத்திலும் கிரியை செய்யக்கூடிய ஒரே பிதாவை குறித்த அறிவை பெற்றவர்கள். பிதா 2 தன்மைகளாக தன்னுடைய கிரியைகளை செய்து வருகிறார். ஒன்று தேவத்துவத்திலே அவர் செய்த கிரியை, அது இந்த பூச்சக்கரத்திலே எல்லா சிருஷ்டிப்புகளையும் அவர் சிருஷ்டித்த அந்த கிரியை, அது தேவத்துவ கிரியை என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. மற்றொன்று கர்த்தத்துவ கிரியை, அது ஆவிக்குரிய கிரியை, அது காண இயலாத கிரியை. தேவத்துவ கிரியை காணக்கூடிய கிரியை. இங்கே காணக்கூடாததை அறியக்கூடிய அந்த அறிவின் சிந்தையே அவர் கர்த்தத்துவ சிந்தை என்று சாட்சி கொடுக்கிறார். ஏனென்றால் கர்த்தத்துவ கிரியைகளை காண இயலாது. காண இயலாத அந்த கிரியைக்குரிய காரியத்தின் மீது வைக்கக்கூடிய சிந்தை அது ஆவியின் சிந்தை ஆகும். கர்த்தத்துவத்தின் மீது வைக்கக்கூடிய சிந்தை அது ஆவியின் சிந்தை. இங்கே ஆவியின் சிந்தை நம்மிடத்திலே காணப்படுமே ஆனால் ஆவியின் சிந்தை கொண்டிருக்கிறவன் தேவனை அறியக்கூடிய அறிவை பெற்றவனாக காணப்படுவான். எல்லா தன்மைகளிலும் செயல்படுகிறவர், தேவத்துவத்திலும் கர்த்தத்துவத்திலும் தன்னுடைய கிரியைகளை செய்கிறவர் இன்னார் என்று அறியக்கூடிய அறிவு தேவனை அறியக்கூடிய அறிவு. அந்த தேவனை அறியக்கூடிய அறிவை ஆவியின் சிந்தை பெற்றுக் கொண்டவன் அறியக்கூடிய சிந்தையாகவே காணப்படுகிறது. அது அல்லாதபடிக்கு காணப்படக்கூடிய மாமிச சிந்தையானது அது கேடான சிந்தை என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். அந்த கேடான சிந்தை என்பது அழிவுக்குரிய காரியம். அது இடப்புறத்துக்கு மந்தையாக இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு நிலை. அது கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்குள்ளாக செல்ல முடியாதபடிக்கு ஆக்கினைக்கு உட்படக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த கேடான சிந்தையானது தேவன் இன்னார் என்று அறிய முடியாதபடிக்கு தடை செய்யக்கூடிய ஒரு சிந்தை. கர்த்தர் இன்னார் என்று அறிய முடியாதபடிக்கு தடை செய்யக்கூடிய ஒரு சிந்தை. தேவன் தன்னுடைய கிரியைகளை தேவத்துவத்திலே செய்து வருகிறார். கர்த்தர் தன்னுடைய கிரியைகளை கர்த்தத்துவத்திலே செய்து வருகிறார். 2 தன்மைகளிலும் செயல்படுகிறவர் பிதாவாகிய தேவன். பிதா ஒருவரே, அவர் 2 தன்மைகளிலே செயல்படுகிறார்.
இது ஆவியின் சிந்தை கொண்டவன் பகுத்து அறியக்கூடிய ஒரு நிலை. அது இல்லாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இங்கே வேதம் சாட்சி கொடுக்கிறது, சத்தியமில்லாதவர்கள் என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியமில்லாதவர்களுக்கு வரக்கூடிய இந்த சிந்தையானது, இந்த மாமிச சிந்தையானது அவர்களுடைய கெட்ட சிந்தை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 1 நிருபம் 6 அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. கெட்ட சிந்தை என்று ஒரு சிந்தையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இவைகள் எல்லாம் மாமிச சிந்தை கொண்டவர்களிடத்திலே காணப்படக்கூடிய ஒரு சிந்தை. ஆவியின் சிந்தை இடத்திலே கொண்டிருக்கிறவனிடத்திலே காணப்படக்கூடிய சிந்தை நித்திய ஜீவனுக்குரிய ஒரு சிந்தை. அது பிதாவை அறியக்கூடிய அறிவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிந்தை. அது குமாரனை அறியக்கூடிய அறிவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிந்தை. அது பிதாவையும் குமாரனையும் இன்னார் என்று அறியக்கூடிய ஒரு சிந்தை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அப்படி இல்லாதபடிக்கு இருக்கக்கூடிய அந்த மாமிசத்துக்குரிய சிந்தையானது தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுடைய சிந்தை. இங்கே கர்த்தருடைய ஊழியத்தை தங்களுடைய சிந்தையின்படி இது ஒரு தொழில் என்று செய்யக்கூடிய சிந்தைக்குரிய கிரியைகள் அவர்களிடத்திலே சத்தியத்தை அறியக்கூடிய கிருபையை இழக்கச் செய்கிறதாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, ஊழியம் என்பது தொழிலாக சாட்சியிடப்படவில்லை. ஊழியம் என்பது கர்த்தரிடத்திலே கர்த்தருடைய ஜனத்துக்காக கர்த்தரால் கட்டளையிடப்பட்டு செயல்படக்கூடிய ஊழியமாகும். அந்த ஊழியத்தை செய்கிறவன் ஊழியக்காரன் என்று சாட்சியிடப்படுகிறார். அவன் கர்த்தத்துவத்தின் கிரியைகளுக்காக சாட்சியிடக்கூடிய கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனாக சாட்சியிடப்படுகிறார். தேவத்துவத்துக்கு என்று சாட்சியிடக்கூடிய ஊழியத்தை செய்கிறவன் அதை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, ஆவியின் சிந்தை கொண்டவர்களாக நாம் நோக்கும் பொழுதுதான் இது ஆதாய தொழில் என்று தேவத்துவத்துக்கு செய்யக்கூடிய அந்த தொழிலை செய்கிறவனா அல்லது கர்த்தருக்கென்று ஆவியின் சிந்தை கொண்டவனாக செயல்படக்கூடிய ஊழியத்தை செய்கிறவனா என்று நம்மால் அடையாளம் காண முடியும். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, சத்தியத்தை கொண்டிருக்கிறவன் ஆவியின் சிந்தை கொண்டவன் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. சத்தியம் கர்த்தர் அந்த நாளிலே எந்த கிரியைகளை செய்ய வேண்டும் என்று இருக்கிறாரோ அதை செயல்படுத்துவதே, அந்த சிந்தையை கொண்டு அந்த சித்தத்தை அறிவதே தேவ சிந்தையாகும். அந்த சித்தத்தை அறிவதே, அறிந்து அதை குறித்து சாட்சியிடுவதே ஆவியின் சிந்தை என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் சிந்தையை நாம் அடையாளம் காண வேண்டும். ஆவியின் சிந்தையை அடையாளம் காணக்கூடியவன் கர்த்தரிடத்திலே கர்த்தத்துவ சிந்தை கொண்டவனாக காணப்படுவான். கர்த்தத்துவ சிந்தை நம்மிடத்திலே இருக்குமே ஆனால் நாம் ஆவியின் சிந்தை என்னதென்று அடையாளம் காண முடியும். தேவத்துவ சிந்தைக்குள்ளாக நாம் கடந்து வரும் பொழுது அது மாமிச சிந்தை கொண்டதாகவே காணப்படுகிறது. அது காண்கிறதிலே வைக்கக்கூடிய சிந்தையாக காணப்படுகிறது. காணாததிலே வைக்கக்கூடிய சிந்தை அது கர்த்தத்துவ சிந்தை. காணாதவரை நாம் அடையாளம் காணக்கூடிய சிந்தையாக அது வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த ஆவியின் சிந்தையானது இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இருந்த சிந்தை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 5வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்திலே இருந்த சிந்தை அது பிதாவின் சிந்தை என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த சிந்தை பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற சிந்தை. பிதா கர்த்தத்துவத்தின் மூலமாக குமாரனை அனுப்புகிறார். குமாரன் கர்த்தத்துவத்தின் மூலமாக அனுப்பப்பட்ட குமாரன். அதனால் தான் அவர் தேவத்துவத்திலே தனக்கு எதிராக கிரியை செய்த அந்த யூதர்களுக்கு எதிரான கிரியைகளை அவர் செய்யவில்லை. ஏனென்றால் அவர் இந்த பூமியிலே கர்த்தத்துவத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக அனுப்பப்பட்டார். கர்த்தத்துவ ராஜ்யம் புறஜாதிகளுக்குள்ளாகவும் வர வேண்டும் என்பதற்காக அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக அனுப்பப்பட்டார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கக்கூடிய ஒரு சிந்தையை இயேசு கிறிஸ்துவின் சிந்தையாக காணப்பட்டது. அந்த சிந்தையை நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும் என்று பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்திலே கொடுக்கக்கூடிய சாட்சியை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் மறுரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சிந்தை கொண்டவனாகவே சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 2 அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டவர்களாக அப்போஸ்தலர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் கொண்டிருந்த அந்த சிந்தையின் மூலமாக அவர்கள் பிதா இன்னார் என்று அறிந்தவர்களாக காணப்பட்டார்கள். பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட குமாரன் இன்னார் என்று அறிந்தவர்களாக காணப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அன்றைக்கு அப்போஸ்தலரிடத்திலே காணப்பட்ட சிந்தையானது ஆவியின் சிந்தை
என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தத்துவத்தை அறிந்த சிந்தை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பிதாவை இன்னார் என்று அறிந்தவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட குமாரனை விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். பிதாவின் சித்தம் இன்னதென்று அறிந்து அதை குமாரன் செயல்படுத்துவதை அறிந்ததாக சாட்சி கொடுத்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிதாவினிடத்தில் இருந்த சிந்தை குமாரனிடத்திலே வெளிப்பட்டது. குமாரனிடத்திலே இருந்த சிந்தை அன்றைக்கு அப்போஸ்தலர்களிடத்திலே வெளிப்பட்டது. அப்போஸ்தலர்களிடத்திலே இருந்த சிந்தை அப்போஸ்தலர்களுடைய வார்த்தையை விசுவாசித்து அவர்களை பின்பற்றினவர்களிடத்திலே இருந்தது. அவர்களும் அப்போஸ்தலர்கள் அறிந்த பிதாவை அறிந்தார்கள். அவர்களும் அப்போஸ்தலர்கள் அறிந்த குமாரனை அறிந்தார்கள். அவர்களுடைய சிந்தையும் ஆவியின் சிந்தை கொண்டதாகவே காணப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ரோமாபுரியாருக்கு பவுல் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே தேவனுடைய சித்தத்தை அறியக்கூடிய சிந்தையை ஆவியின் சிந்தை வெளிப்படுத்துவதாக சாட்சியிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியின் சிந்தை அது தேவனுடைய சித்தத்தை அறியக்கூடிய சிந்தையாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருக்குள் ஏக சிந்தை கொண்டவர்களாக அன்றைக்கு கர்த்தரை விசுவாசித்து கர்த்தத்துவத்துக்குள்ளாக கடந்து வந்து அவருடைய வலப்புறத்து மந்தையாக நிர்ணயிக்கப்பட்டவர்களாக அப்போஸ்தலருடைய போதனைகளை பின்பற்றினவர்களாக காணப்பட்டவர்கள் ஒரே சிந்தை கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களிடத்திலே காணப்பட்ட சிந்தை ஏக சிந்தையாக காணப்பட்டது. ஏனென்றால் பிதாவினுடைய ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்திலே ஏக சிந்தை கொண்ட ஜனமே ஒன்று கூடப்படக்கூடிய ஒரு நிலை. அங்கே சிந்தனையிலே வேறுபடக்கூடிய நிலை அங்கே இல்லை. ஏக சிந்தை, ஒரே சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை. அதை கிறிஸ்துவின் சிந்தையை கொண்ட அப்போஸ்தலர்களுடைய சிந்தை, அப்போஸ்தலருடைய வார்த்தையை பின்பற்றின அந்த சீஷர்களுடைய சிந்தை, அந்த சீஷர்களுக்கே கிறிஸ்தவர்கள் என்று பெயர் முதலாவது அத்தியாயாவிலே வழங்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதன் பின்னர் அவருடைய வலதுகரத்திலிருந்து அனுப்பப்பட்ட நட்சத்திரங்களுடைய சிந்தை, அந்த சபை தூதர்களுடைய சிந்தையை கொண்ட ஜனங்கள், அந்த சபை தூதர்களுடைய சிந்தையை கொண்ட அந்த சபைக்குரிய ஜனமாய் விசுவாசிகளாய் காணப்பட்ட ஜனங்களுடைய சிந்தை இங்கே பரலோகத்திலே எல்லா ஜனங்களிலும் மத்திலும் கர்த்தத்துவத்தின் சிந்தை கொண்ட ஏக சிந்தை காணப்படக்கூடிய ஒரு நிலை. அந்த சிந்தையே ஆவியின் சிந்தை என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது காணப்படாதவையின் மீது வைக்கக்கூடிய சிந்தையாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு ஏக சிந்தை கொண்ட ஜனமாக நாமும் நம்மிடத்திலே வைராக்கியம் உள்ள ஜனமாய் வளர, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாய் மாற தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் ஆவியின் சிந்தை கொண்ட ஜனமாக, கர்த்தத்துவத்தின் தன்மையை அறிந்த ஜனமாக செயல்பட, பலப்புறத்து மந்தையாக பிரிக்கப்பட்ட ஜனமாக செயல்பட நாம் கர்த்தத்துவத்துக்குள்ளாக ஏக சிந்தை கொண்டவர்களாக செயல்பட வேண்டும். கர்த்தத்துவத்துக்குள்ளான இந்த ஆவியின் சிந்தையானது அங்கே கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களிலே அதற்கேற்ற சிந்தை அதற்கேற்ற காலத்திலே வழங்கப்படக்கூடியதாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாண காலத்திலே நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற சிந்தை என்றும், இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே வெளிப்பட்ட போது இயேசு கிறிஸ்துவை குறித்த சிந்தை கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்றும், அப்போஸ்தலருடைய நாட்களிலே அப்போஸ்தலருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்றும் வேறு பிரிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே கர்த்தருடைய சிந்தையானது அதினரின் நாளுக்கு ஏற்ற தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு சிந்தையாகவே காணப்படுகிறது. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானவன் அந்த சிந்தையை அறிகிறவனாக காணப்படுகிறான். ஆவியின் சிந்தையை அறியக்கூடியவன் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானவன் ஒரு கிரியைக்குரியவனாக சாட்சியிடப்படுகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் ஆவிக்குள்ளான கூடிய ஒரு நிலை. அவன் ஆவிக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நிலைக்குள்ளாக உயர்த்தப்படும் பொழுது அவன் ஆவிக்குள்ளான சிந்தனையை பெறுகிறவனாக காணப்படுகிறான். அங்கே ஆவிக்குள்ளாகி 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே இருக்கக்கூடியவரையும் அவரது வலதுகரத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை அறிகிறவனாகவும் காணப்பட்டான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சபை காலங்களிலே அவருடைய குத்துவிளக்கின் ஒளியாய் பிரகாசித்த அந்த ஒளியின் இடத்திலே, அந்த ஒளிக்காக அனுப்பப்பட்ட நட்சத்திரங்களிடத்திலே, சபை தூதர்களிடத்திலே விசுவாசம் வைத்து அந்த பிரமாணங்களை கை கொண்டவன் ஆவியின் சிந்தை கொண்டவனாக காணப்பட்டான். அவன் ஆவிக்குள்ளாக கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரியவனாக வேறு பிரிக்கப்படுகிறான். கர்த்தர் அந்த நாளில் கட்டளையிடக்கூடிய அந்த கட்டளையை, அந்த பிரமாணத்தை, தேவ சித்தம் என்னதென்று அறியக்கூடிய கிருபையை பெறுகிறவனாக ஆவியின் சிந்தை கொண்டவன் காணப்படுகிறான். ஆவியின் சிந்தை கொண்டவன்
கர்த்தத்துவம் இன்னதென்றும் தேவத்துவம் இன்னதென்றும் அறியக்கூடிய கிருபையை பெற்றவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, வெளிப்படுத்துகிற விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்த்தோம். ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். அங்கே 7 தலைகளை கொண்ட மிருகம், அது ஆவிக்குள்ளான சிந்தனைக்குள்ளாக வரும் பொழுது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குள்ளாகி அவன் அறிந்து கொண்டான். ஆவிக்குள்ளாகி அப்போஸ்தலனாகிய யோவான் இவைகளை அறிந்து கொண்டான். அங்கே ஆவிக்குள்ளாகும் பொழுது இவைகளை அறியக்கூடிய ஒரு கிருபை, ரகசியங்களை அறியக்கூடிய கிருபை, வேதத்திலே முத்திரிக்கப்பட்டிருக்கிற ரகசியங்களை அறியக்கூடிய அந்த கிருபையானது ஆவிக்குள்ளாக கூடிய ஆவியின் சிந்தை கொண்டவனுக்கே வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலை. மாமிச சிந்தையானது அதை அறியக்கூடாதபடிக்கு தடை செய்யக்கூடிய ஒரு சிந்தையாகவே காணப்படுகிறது. ஏனென்றால் ஆவிக்குரிய சிந்தை அல்லாதபடிக்கு காணப்படுகிற மாமிச சிந்தை அது தேவத்துவ சிந்தை. அதற்காக தேவத்துவ கிரியைகளுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவனே காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவன் தேவத்துவத்துக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் கர்த்தத்துவத்துக்காக கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டவன் அல்ல. கர்த்தத்துவ வார்த்தைக்கென்று அவன் அனுமதிக்கப்பட்டவன் அல்ல. கர்த்தத்துவ பிரமாணம் அவனிடத்திலே கொடுக்கப்படுகிறதில்லை. கர்த்தத்துவ பிரமாணம் கர்த்தரிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற தூதர்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற பிரமாணமாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. தேவத்துவத்துக்குரிய தூதர்கள் மூலமாக பிரமாணம் சாட்சியிடப்படவில்லை. கர்த்தத்துவத்துக்குரிய ஜனத்துக்குள்ளாக பிரமாணம் சாட்சியிடப்படவில்லை. அந்த சாட்சியானது கர்த்தரிடத்திலே சமூகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட நட்சத்திரங்கள் மூலமாகவும் கர்த்தரிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற தூதர்கள் மூலமாகவும் சாட்சியிடக்கூடிய சாட்சியின் பிரமாணமாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இவைகளை அறியக்கூடிய கிருபை ஆவியின் சிந்தை கொண்டவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, ஆவியின் சிந்தை கிறிஸ்துவை அறியக்கூடிய சிந்தை கொண்டதாக காணப்படுகிறது. மாமிசத்திலே வந்திருக்கக்கூடிய கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. மாமிசத்திலே வந்த அந்த வார்த்தையை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் ஆவியின் சிந்தை கொண்டவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். மாமிசத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு அறிக்கை பண்ணின இஸ்ரவேலர்கள் ஆவியின் சிந்தை கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் கர்த்தத்துவ சிந்தை கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதே போலத்த ஒரு நிலை வார்த்தை தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, அன்றைக்கு வார்த்தை மாமிசத்திலே வெளிப்பட்டது. கடைசி ஏற்பாட்டின் காலத்திலே அந்த வார்த்தை தன்னை வார்த்தையாய் வெளிப்படுத்தும். அந்த வார்த்தையை சாட்சியிடக்கூடிய சாட்சி எழும்பும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஆவியின் சிந்தை கொண்டவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தத்துவத்துக்குள்ளாக கர்த்தர் வெளிப்படுத்துகிற முத்திரிக்கப்பட்ட ரகசியங்களை அறியக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக சாட்சியிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அனுப்பப்பட்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவன் ஆவியின் சிந்தை கொண்டவன். அனுப்பப்பட்ட வார்த்தையை அங்கீகரியாதவன் மாமிச சிந்தை கொண்டவன். மாமிச சிந்தை சத்திய ஆவியை அறியாது. மாமிச சிந்தை அங்கே வஞ்சக ஆவி என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. தேவனை அறிந்தவன் தங்களுக்கு செவி கொடுப்பான் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்தியாவி இன்னதென்றும் வஞ்சகாவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். இங்கே 2 ஆவிகளை குறித்து சாட்சி கொடுக்கிறார். சத்திய ஆவி, வஞ்சக ஆவி. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த ஆவிக்குரிய சிந்தையிலும் 2 தன்மைகளாக வேறு விரிக்கக்கூடிய ஒரு நிலை. ஒன்று வஞ்சகத்துக்குரிய ஆவியின் சிந்தை, மற்றொன்று சத்தியத்துக்குரிய ஆவியின் சிந்தை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, எது சத்தியம்? இயேசு கிறிஸ்து சத்தியம். அவர் மாமிசத்திலே வெளிப்பட்ட வார்த்தை. அன்றைக்கு அந்த வார்த்தை மாமிசத்திலே வெளிப்பட்டது. அது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக வந்தது. அந்த வார்த்தை சபை தூதர்களுக்குள்ளாக தன்னுடைய பிரமாணத்தை கொடுத்து அந்த வார்த்தை சபை பிரமாணமாய் தன்னை வெளிப்படுத்துகிறது. அந்த வார்த்தை கடைசி ஏற்பாட்டிலே தன்னை வார்த்தையாய் வெளிப்படுத்தி இருக்கிறது. அந்த வார்த்தையை அறியக்கூடிய
அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய அந்த சிந்தை கொண்டவன் சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறவனாக சாட்சி கொடுக்கப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, சத்தியத்தை அறியக்கூடிய அந்த சத்தியத்தின் ஆவி சத்தியத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, சத்தியத்தை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசம், சத்தியத்துக்குள்ளாக நடக்கக்கூடிய அந்த கிரியைகளை அறியக்கூடிய கிருபையை பெற்ற ஜனத்துக்கு கர்த்தர் அருளுகிற ஈவு. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இங்கே கர்த்தத்துவத்துக்குள்ளாக கர்த்தர் தன்னுடைய சத்தியத்தை அந்த நாளுக்கென்று தன்னுடைய சித்தத்தை சத்தியமாக வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு வார்த்தை தன்னை வார்த்தையாய் வெளிப்படுத்த வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தம். அது கர்த்தத்துவத்துக்குள்ளான சித்தம். அந்த சித்தம் இந்த பூச்சக்கரத்திலே சாட்சியிடப்பட வேண்டும். அந்த சாட்சியை அறிவிப்பதற்காக கர்த்தர் தன்னுடைய வார்த்தைக்கு சாட்சி கொடுக்கிறார். அந்த வார்த்தை கர்த்தத்துவத்துக்குள்ளாக கர்த்தர் அருளுகிற சத்தியத்தைக்கு கொடுக்கக்கூடிய சாட்சி. அந்த சாட்சியை அங்கீகரிக்கிறவன் கர்த்தத்துவத்தை அங்கீகரிக்கிறவனாக காணப்படுகிறார். அந்த சாட்சிக்கு எதிர்வினை ஆற்றுகிறவன் கர்த்தத்துவத்தை எதிர்த்து நிற்கிறவனாக காணப்படுகிறார். கர்த்தத்துவத்தை எதிர்த்து நிற்கிறவன் தேவத்துவத்திலே அபிஷேகம் வாங்கினவன். தேவத்துவத்திலே அபிஷேகம் வாங்கினவன் சத்ருவாகிய பிசாசு என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவனே கர்த்தத்துவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவனாக சாட்சியிடப்படுகிறார். ஏனென்றால் அவன் கர்த்தத்துவத்தின் கிரியைக்கு மாறான கிரியைகளை செய்கிறவனாகவே இந்த பூச்சக்கரத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அவன் காணக்கூடியவைகளிலே தன்னுடைய ஆளுமையை செலுத்துகிறவன். காண முடியாதவைகளிலே அவனுடைய ஆளுமை இந்த பூச்சக்கரத்திலே அன்றி அங்கே பரலோக ராஜ்யத்திலே அவனுக்கு கட்டளையிடப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, வேதம் சாட்சி கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் சத்திய ஆவிக்கு செவி கொடுக்கிறவனாகவே சாட்சி கொடுக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, ஆவியின் சிந்தை ரகசியங்களை அறியக்கூடிய கிருபையை கொடுப்பதாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. எபேசியருக்கு பவுல் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. இங்கே ஒரு ரகசியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை ரகசியங்களுக்கு உக்ரானக்காரன் என்று சாட்சி கொடுக்கிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் கொடுத்த அந்த ரகசியம் என்ன? அவன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் என்ன? கிருபை இஸ்ரவேலரை விட்டு பிரஜாதிகளிடத்திலே சென்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரியம். ரகசியமாக இருக்கக்கூடிய அந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுத்தார். அதை சுவிசேஷமாக அறிவித்தார். எனவே அவனுடைய சுவிசேஷம் புரஜாதிகளுக்குள்ளாக சாட்சியிடக்கூடிய சாட்சியின் சுவிசேஷமாக அமைந்தது. புரஜாதிகளுக்குள்ளாக அனுப்பப்பட்ட அவருடைய வலது கரத்து நட்சத்திரமாக விளங்கின அந்த சபை தூதனாகிற இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக இருந்து புரஜாதிகளுக்குள்ளாக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அவன் மூலமாகவே கர்த்தர் புரஜாதிகளுக்குள்ளாக சுவிசேஷத்தை கொண்டு செல்லக்கூடிய கிருபையை இந்த புரஜாதிகளாகிய நமக்கு கட்டளையிட்டார். புரஜாதிகளுக்கு சுவிசேஷ தகப்பனாக அவன் சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, நான் உங்களை பெருமரமும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று அந்த சாட்சியையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரகசியங்களுக்கு உக்ரானக்காரன். அவன் ஆவிக்குரிய காரியத்துக்குள்ளாக தன்னுடைய நிலையை ஆவிக்குள்ளாக அவன் சென்றடைந்த பின்னரே ரகசியங்களை அறியக்கூடிய கிருபையை பெற்றவனானான். அவன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்காக கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களுக்கு எதிர்வினையாற்றினவன். அவர்களை மரண ஆக்கினைக்கென்று கொண்டு செல்லக்கூடிய அந்த சாட்சியிலே ஸ்தேவானுக்கு எதிராக நின்றவன். இப்படியான கிரியைகளை எல்லாம் செய்தவன். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அவர் சாட்சி கொடுத்த போது நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று தன்னை ஒப்புக் கொடுத்தார். குமாரனுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். குமாரன் மூலமாக பிதா எந்த சித்தத்தை நிறைவேற்ற போகிறார் என்பதை அறியக்கூடிய அறிவை கிருபையின் மூலமாக பெற்றுக்கொண்டார். அது அவன் தன்னை குமாரனிடத்திலே ஒப்புக் கொடுத்த அந்த ஒப்புக் கொடுத்தலின் மூலமாக அவனுக்கு கிடைத்தது. அந்த ஒப்புக் கொடுத்தலின் மூலமாக குமாரனின் மூலம் பிதா செய்ய நினைக்கிறதை இந்த பூச்சக்கரத்துக்கு சாட்சியிட்டார். அது குமாரனின் மூலமாக வேறொரு ராஜ்யம் புரஜாதிகளுக்குள்ள ஸ்தாபிக்கப்பட போகிறது என்பதை குறித்த சாட்சியாக அமைந்தது. அந்த ரகசியத்தை அவன் வெளிப்படுத்தினார். இஸ்ரவேலர்கள் கிருபை இழந்து புரஜாதிகள் கிருபை பெறக்கூடிய காரியத்தை சாட்சியாக அறிவித்தார். அது ஆவிக்குள்ளாக அவன் வந்தபடியினால் ஆவியானவரை அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டதை அவன் சாட்சி கொடுத்தான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அவன் புரஜாதிகளுக்குள்ளாக ஒரு தீர்க்கதரிசியாக எழும்பினான். புரஜாதிகளுக்குள்ளாக சபையை ஸ்தாபிக்கிறவனாக எழும்பினான். இஸ்ரவேலர்களுக்குள்ளாக இருந்து அங்கே புரஜாதிகளுடைய அந்த சபைக்கு எதிராக எதிர்வினையாற்றினவன் அந்த சபையை கட்டுகிறவனாக எழும்புகிறான். அது பிதாவின் சித்தம் இன்னதென்று அவன் ஆவிக்குள்ளாகி அறிந்ததனால் அவன் ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ளாக அவன் வந்தபடியினால் அவன் ஆவிக்கென்று ஆவியின் சிந்தை கொண்டவனாக கர்த்தத்துவத்தின் கிரியைகளை அறிந்தவனாக அதை செயல்படுத்துகிறவனாக காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அதனால் அத்தகைய கிரியைகளை கர்த்தர் அவன் மூலமாக சாட்சி கொடுத்தார்.
அன்றைக்கு வார்த்தை மாமிசத்திலே வந்தது. அந்த வார்த்தை மாமிசத்திலே வந்து தன்னுடைய கிரியைகளை செய்தது. அப்பொழுது இஸ்ரவேலர்களிடத்திலிருந்து கிருபையானது புறஜாதிகளிடத்திலே வந்தது. அந்த ஜீவன் புறஜாதிகளிடத்திலே வந்தது. இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய காலம் வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய காலம். கர்த்தருடைய ரகசியங்களை கர்த்தத்துவத்துக்குள்ளாக கர்த்தர் வெளிப்படுத்தக்கூடிய காலம். வார்த்தையானவர் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிற காலம். வார்த்தையானவர் தன்னை குறித்து வெளிப்படுத்தக்கூடிய இந்த காலத்திலே அவருடைய சாட்சிகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு சாட்சியிடக்கூடிய சாட்சிகளாய் எழும்பக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோம். இப்பொழுது ஆவியின் சிந்தை நாம் கர்த்தருடைய சித்தத்தை அறியக்கூடிய கிருபையை நமக்கு கொடுக்கும். ஆவியின் சிந்தை கர்த்தர் அறிவிக்கக்கூடிய கரைபொருளாய் இருக்கக்கூடிய ரகசியங்களை அறியக்கூடிய சிந்தையை நமக்கு கட்டளையிடும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ரகசியங்களை அறியக்கூடிய அந்த சிந்தையை பெற்றவர்களாக நாம் காணப்படுவோம். அந்த ரகசியங்களுக்கு அன்றைக்கு பவுல் உக்கிரானக்காரனாக செயல்பட்டார். அங்கே பிரஜாயிடத்திலே கிருபை வந்தது, சாட்சியிடப்பட்டது. வார்த்தையானவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது இங்கே கிருபையானது மீண்டும் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக செல்லப் போகிறது, சாட்சியிடப்படும். அது ரகசியமாக இருக்கக்கூடிய அந்த ரகசியம் வெளிப்படுத்தக்கூடிய வேளையிலே முத்திரிக்கப்பட்டிருக்கிற 7 ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். இடிமுழக்கங்களாக இருக்கக்கூடிய 7 ரகசியங்களும் வெளிப்படுத்தப்படும். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, கர்த்தத்துவம் இன்னதென்றும் கர்த்தத்துவத்துக்குள்ளாக கர்த்தருடைய கிரியைகள் இன்னதென்றும் சாட்சியிடப்படும். அந்த சாட்சியின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக விளங்க தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நமக்குள்ளாக ஆவியின் சிந்தை எழும்ப கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக.